போராடக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எப்பேற்பட்டவர்கள், அவர்கள் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து கொரோனா காலகட்டத்திலும் இயற்கை பேரிடர் காலத்திலும் எப்படியெல்லாம் பணி செய்தார்கள்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வரே சான்று கொடுத்திருக்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்க எதுவுமே நடக்கப்படலை. இருக்கக்கூடியதுகளும் வந்து தனியார் மயமாக்கப்படுவதை ஏற்கனவே இவர் கண்டிச்சிருக்கிறாரு. ஆனால் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட இடத்துல மிகப்பெரிய இன்னைக்கு தமிழக அரசியலில் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி மட்டும்தான். அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறுகள் ஏற்பட்ட கூடாது அப்படின்றத அவர்கள் கருத்துல கொண்டு நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்றத தூய்மை பணியாளர்களே சொல்லியிருக்காங்க. நாங்களே வந்து உங்களை சந்திக்கிறோம். போராட்ட களத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் பாரதி அவர்கள் இதை தெரிவிச்சிருக்கிறார். புரியுதுங்களா? நானும் களத்துக்கு போனேன், சந்திச்சேன். பாரதி அவர்கள் இன்று நேற்றல்ல 2017 இருந்து நானும் அவரும் போராட்ட களத்தில் இருந்தவர்கள். மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தி இப்போ போராட்ட கடையை மூடி இருக்கோம். நான் சமூக செயற்பாட்டாளராக இருக்கும்போது அவர் தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு வழக்கறிஞரும் கூட. அவர்கள் கூட்டமைப்பு அவர்கள் ஆலோசித்து தான் தலைவர் தளபதி அவர்களை நேற்று போய் பனையூர்ல சந்திச்சாங்களே தவிர்த்து அவர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு இங்க வாங்கன்னு யாரையும் கூப்பிடல.